தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி இன்றைய தினம் மும்மொழி கொள்கை கட்டாயம் தமிழக இளைஞர்கள் இந்த மும்மொழி கொள்கை இல்லாததால் பல விஷயங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்திலே தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு பதில் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் ஆளுநரை விமர்சனம் செய்து பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கின்றது. குறிப்பாக மனித ஆற்றல், இயற்கை வளங்களால் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் இது புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கியுள்ளது போன்ற உணர்வை தருகிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு எதில் பின்தங்கியுள்ளது என ஆளுநர் ரவியால் சொல்ல முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகம் கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் இப்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு முன்னோக்கி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் ஆளுநர் ரவி படிப்பதில்லையா? இல்லை படித்தாலும் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பேறிய கண்களுக்கு அவையெல்லாம் தெரிவதில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இருமொழி கொள்கையினால் சாதித்தவை என்றும் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணிக்கலாம், அதற்கு புதிய கல்விக் கொள்கையை ஒரு வழியாக வைத்து உள் நுழையலாம் என்னும் ஆதிக்கவாதிகளின் சதியை அறியாதவர்களா தமிழர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சனாதனத்தையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டில் காலூன்ற செய்திட குட்டிக்கரணம் போடும் ஆளுநரின் நடவடிக்கைகள் தமிழ் மண்ணில் வேரூன்றவில்லை என்றும் அப்படித்தான் மும்மொழி கொள்கையும் மூக்கறுப்பட்டு நிற்கப் போகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொழி தேர்வு எது, மொழி திணிப்பு எது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த நாடகங்கள் எல்லாம் இங்கே எடுபடாது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காண்பித்திருக்கிறார்.